விருச்சிக லக்னத்தில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சிக லக்னத்தில் ஆண் பெண் ஜாதகம் உதயமானால் எந்த நட்சத்திர பாதசாரத்தில் உதயமானால் சரியான ஜாதகம் கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாங்க. முதல்ல ஆண் ஜாதகத்தை பார்க்கலாங்க. அனுசம் முதல் பாதத்தில் விருச்சிக லக்னம் அமைந்தால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் சிம்ம லக்னமாகவும் அமையும். அனுசம் மூன்றாம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் துலாம் லக்னமாகவும் அமையும். கேட்டை முதல் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் தனுசு லக்னமாகவும் அமையும். கேட்டை மூன்றாம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் கும்ப லக்னமாகவும் அமையும். இந்த மாதிரி அமைஞ்சதுதான் இந்த ஆண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பெண் ஜாதகத்தை பார்க்கலாங்க. விருச்சிக லக்னம் விசாகம் நான்காம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் கடக லக்னமாகவும் அமையும். அனுசம் இரண்டாம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் கன்னி லக்னமாகவும் அமையும். அனுசம் நான்காம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்திலும் விருச்சிக லக்னமாகவும் அமையும். கேட்டை இரண்டாம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் மகர லக்னமாகவும் அமையும். கேட்டை நான்காம் பாதத்தில் விருச்சிக லக்னம் உதயமானால் ராசி கட்டத்தில் விருச்சிக லக்னமாகவும் அம்ச கட்டத்தில் மீன லக்னமாகவும் அமையும். இந்த மாதிரி அமைஞ்சதுன்னா இந்த பெண் ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத உறுதியாக தெரிஞ்சுக்கலாங்க. 100க்கு 100 சரியாக வருங்க. அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மீண்டும் நாளை தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி நட்சத்திர பாதசாரங்கள் லக்னம் உதயமானால் அந்த ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாளை தினம் பார்க்கலாங்க. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.